நாம பெரிய பாவத்திலிருந்து தப்பிச்சிட்டோம்னு நினைச்சுக்கோங்க. திரும்பவும் அந்த பாவத்தை செய்யணுமா? இங்க பாருங்க, நீங்க தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க. முதல்ல குழந்தை உயிரோட இருக்கா இல்லையான்றத கன்ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் மகேந்திரன் சொல்றதுல உண்மை இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். மகேந்திரன் அதுக்கு சான்ஸ் கொடுப்பானா? மகேந்திரனுக்கு தேவை பணம் தான். பணத்தை கொடுத்துட்டா மகேந்திரன் அந்த குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லுவானான்னு தெரிஞ்சுக்கணும். சுபத்ரா, பார்வதியோட குழந்தைய பத்தி மகேந்திர சொன்னதையெல்லாம் நீங்க எல்லாரும் நம்புறீங்களா? இங்க பாருங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்லாத ஒரு குழந்தைய வச்சு பணம் சம்பாதிக்க மகேந்திரன் போடுற நாடகம் தான் இது. அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா இதுல ஏதாவது உண்மை இருக்கான்னு நம்ம விசாரிக்கணும். ஆமா, காசு சம்பாதிக்கிறதுக்காக மகேந்திரன் போடுற திட்டமா இருந்தா அதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். அப்படின்னா மகேந்திரனோட எண்ணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் இந்த விஷயம் நமக்குள்ள ரகசியமா இருக்கணும். சரி மச்சான், நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னத்த சொல்ல, நீங்க எல்லாரும் என்ன முடிவு பண்றீங்களோ அப்படியே நடக்கட்டும். சுபத்ரா, மச்சான நம்ப முடியாது, நீ கொஞ்சம் கவனிச்சுக்கோ. என் புருஷனுக்கு பெண்கள் மேல இருக்கிற அக்கறையில இன்னும் எந்த குறைச்சலும் வரல. ஆமா. பார்வதி கிட்ட அண்ணன் ஏதாவது தப்பா சொல்லிடுவாருன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. 22 வருஷமா சொல்லாத ஒரு ரகசியத்தை அவர் சாகுற வரைக்கும் சொல்லவே மாட்டாரு. அப்படி அவர் சொன்னாருன்னா அவரை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த இந்து சீக்கிரமா தொலைஞ்சு போனானா நல்லா இருக்கும். அபியோட கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம சேஃபா தப்பிச்சுக்கலாம். அதுக்குண்டான வேலைங்கள்லாம் தாமதமாகாம நடக்கும் ராதிகா. நீ எதிர்பார்க்கறத விட பல விஷயம் நடக்கும். ரகு, வாப்பா, உள்ள வா. நீங்க ஏதோ பார்க்கணும்னு சொன்னீங்களா? என்ன ரகு இது, தெரியாத ஆள் மாதிரி வெளியே நிக்கிற? உள்ள போலாம் வா. டேய், உள்ள வா. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம். நான் எங்கே நிக்கிறேன், விஷயத்த சொல்லுங்க. ரகு, இப்போ ஸ்ரீதரன் எப்படி இருக்காரு? ஸ்ரீதர் அண்ணனை பார்க்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நேரமே கிடைக்க மாட்டேங்குது. அப்பா பத்தி இவ்வளவு நாள் பேசாதவங்க இப்ப எதுக்கு விசாரிக்கிறாங்கன்னு தெரியலையே. ரகு, உள்ள வாப்பா, நான் உனக்கு குடிக்க டீ கொண்டு வரேன். ஏய், சீக்கிரம் போய் எடுத்து வா. எனக்கு உபசரிப்பு எல்லாம் தேவையே இல்ல. என்ன எதுக்கு பார்க்கணும்னு சொன்னீங்க? அது தம்பி ரகு, நாங்க ஒரு சதியில மாட்டிக்கிட்டோம். நீதான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். என்ன நடந்துச்சு? நான் எப்படி உங்களை காப்பாத்தணும்னு சொல்லுங்க. அந்த அம்பாட்டி ஷேனாய்க்காரங்க எங்களுக்கு சதி பண்ணிட்டாங்க. இல்ல, இந்துவ அந்த பெரிய வீட்டுல நம்ம கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது சில வாக்குகள் கொடுத்திருந்தாங்க. ஆனா நீ நம்புனா நம்ம இது வரைக்கும் அவன் கொடுத்த வாக்கு அவன் காப்பாத்தவே இல்ல. அதான் விஷயமா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது இந்துவ நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு தானே முடிவு பண்ணி வச்சிருந்தோம். அப்பதானே அவ அருண் ஷேனாய் பணத்தை பார்த்துட்டு ஒன்ன வேண்டான்னு சொல்லிட்டு போனா. ஒரு விதத்துல பார்த்தா அம்பாட்டிக்காரங்க எங்களை நம்ப வச்சு ஏமாத்தி பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப ஏற்பட்ட அவமானத்தினால அந்த கல்யாணத்துக்கு நாங்களும் சம்மதம் சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி கொடுக்கலனாலும் அவங்க வீட்டுல பொண்ணை கடத்திட்டு போயிருப்பாங்க. இதுவும் தயாரா தான் இருந்தா அப்புறம் நாங்க என்ன செய்ய முடியும்? இப்ப நான் என்ன பண்ண நீங்க சொல்ல வரீங்க? தம்பி, அம்பாட்டி ஆளுங்க எங்களை ஏமாத்தினாங்க, இந்து ஒன்ன ஏமாத்திட்டா. இந்த சதிக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். ஆமா, இந்த விஷயத்துல நீ எங்களுக்காக கொஞ்சம் பேசி அவங்க கொடுத்த வாக்க காப்பாத்த சொல்லு போதும். உன்னை கண்டாலே அவங்க எல்லாருக்கும் பயம். நீ அவங்க வீட்டுல போய் எங்களுக்காக பேசணும்னு வையே, இந்து கூட பயந்துருவா. அப்புறம் ரொம்ப ஈஸியா அவங்க வீட்டுல பேசி எங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துருவா. இங்க பாருப்பா, நீதான் இந்த விஷயத்துல எங்களுக்கு எப்படியாவது உதவணும். எங்களை காப்பாத்த வேற யாருமே இல்ல. இங்க பாருங்க, நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ நீங்க அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றது இருக்கட்டும். இந்துக்கு துரோகம் பண்ண நினைச்சு நீங்க அந்த வீட்டுக்கு கால் எடுத்து வச்சிங்கன்னா
நான் சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு அந்த குடும்பத்தோட சொத்தை ஏமாத்தி தின்றதை தவிர வேற வழியே இல்லையா? பாவ இந்து, அவ எப்படியாவது அங்க வாழ்ந்துட்டு போறா. நல்லபடியா சாப்பிட முடியாம தூங்க முடியாம நிம்மதியெல்லாம் தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவ அங்கேயே நல்லா இருக்கட்டும். ரகு, அந்த கேஸ்ல அம்பாட்டி ஆளுங்க இந்துவை உனக்கு எதிரா நிறுத்தி இருக்காங்க. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கேஸ்ல இந்து எனக்கு சாதகமா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் எனக்கு ஒன்னும் இல்ல. அது ஒரு காரணமா வச்சு இந்துவை நான் பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்ல. அப்போ நீ எங்களுக்கு உதவி செய்ய மாட்டியா? மாமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்துவை சங்கடப்படுத்த நான் தயாரா இல்ல. இது உங்க தப்பு கிடைச்ச தண்டனை. எனக்கு வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், இத காரணமா வச்சு இந்துவை யாராவது தொந்தரவு பண்ணீங்கன்னா நான் திரும்பவும் கத்தி எடுப்பேன். என்ன மறுபடியும் கொலைகாரனாக்கிடாதீங்க. என்னங்க, ரகுவை வர வச்சு எல்லா விஷயத்த பத்தி பேசினது தப்பாயிடுமா? அவன் சொன்னதை கேட்டல்ல, இந்துக்கு யாராவது பிரச்சனை பண்ணா மறுபடியும் கத்தி எடுப்பானா? இவ எடுத்தாலும் எடுப்பான். இப்ப நாம என்ன பண்றது? என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். போதும்மா, கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். எனக்கு முதுகுல கொஞ்சம் வலி இருக்கு. முதுகுக்கு பெயின் பாம் போட்டு ஒத்தட கொடுத்து பாப்போம், வலி குறையும். அதெல்லாம் வேண்டாம்மா, இப்பவே நான் உனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டேன். நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல்லம்மா. சரி, நீ கிளம்பு. ரகு அத்தான் வேற இன்னும் வரல. அவர் வந்ததும் போறேன். அவன் இனி எப்ப வர போறானோ, அவனுக்கு தோணும் போது வருவான் போவான். அவன் வரதை பார்த்துட்டு இருக்க வேண்டாமா. சரி, நீ போயிட்டு வா. இதானே ரகுவோட வீடு? ஆமாம் பாய். வாடா. யாருன்னே தெரியல மாமா. நீங்க யாரு? ரகுவை தேடி வந்தீங்களா? நாங்க ரகுவை தேடி வரல, ரகுவோட வீடு தேடி வந்திருக்கோம். ரகுவத்தா இன்னும் வரல. அவரை பார்க்க வரவங்க அவர் இருக்கும்போது தான் வருவாங்க. நாங்க ரகுவை பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்திருக்கோம். ரகுவோட அப்பா தானே நீங்க? ஆமா. நடக்க முடியாத ஆளா? கஷ்டம்தான். இந்த வீல் சேர் இல்லைன்னா உங்களால ஒன்றும் முடியாத போலையே, இல்லையா? இதுக்கே எப்படின்னா ரகு இல்லாம போனா என்ன ஆகும்? புரியல. ரகு இறந்துட்டானா என்ன பண்ணுவீங்க? நீங்க யாரு? எங்களுக்கு எதுவும் புரியல. என்ன உங்களுக்கு தெரியாது, ரகுக்கு தெரியும். அப்புறம் இந்துக்கும் தெரியும். விக்ரமன், மும்பை விக்ரமன். அப்படி ஒருத்தர் வந்திருக்காருன்னு தெரியும். சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? ரகுவோட அப்பா கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். நீங்க அவன்கிட்ட சொல்லுங்க, என் தம்பியை கொன்ன கேஸ்ல குற்றத்தை ஒத்துக்கிட்டு சரணடைய சொல்லுங்க. அந்த கேஸ் கோர்ட்ல இருக்கு. கோர்ட்டு தானே தீர்மானிக்கணும் ரகு குற்றவாளியா இல்லையான்னு. ஏய், அவன் குற்றவாளியா இல்லையான்றது கோர்ட் இல்ல, நான் தான் முடிவெடுக்கணும். ரகு தப்பா ஒத்துக்கிட்டு சரணடையலனா அவனை நான் இங்கேயே கொன்றுவேன். சொன்னது கேட்டுச்சா? நீங்க எங்களை பயமுறுத்த தானே வந்திருக்கீங்க. உங்களுக்கு எதை சொல்றதா இருந்தாலும் ரகு வீட்ல இருக்கும்போது வாங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. நீ யாரு? ரகுவோட கீப்பா? எவ்வளவு நல்லா இங்க இருக்க?
ஏய் தப்பா பேசாத, வெளியே போ. என் வீட்ல இருந்து வெளியே போ, வெளியே போடான்னு. முடியாதுன்னு சொன்னா என்ன வெளியில தள்ளிடுவியா என்ன? சொல்றா. உட்காந்த இடத்துல இருந்து சுயமா எந்திரிக்க தெரியாத நீயா என்ன வெளியே போக சொல்ற? உன்னை தாண்டா வெளியே போக சொல்றேன். டேய். போடி. அடே ரகுவோட அப்பா, பையன் என்கிட்ட ஃப்ராடா நடந்துக்கிட்டான். அவன் கிட்ட சொல்லி வை, இங்க வந்து உன் கழுத்தை பிடிச்சேன். இது அவன் நெஞ்சுக்கு நான் கொடுக்கிற மிதி. அவனுக்கு இது வலிக்கணும். நான் இங்க வந்துட்டு போனேன்னு சொல்லு. ஐயோ, உடம்புக்கு முடியாத ஒருத்தர்கிட்ட இப்படிதான் உன் வீரத்தை காட்டுவியா? நீ ஆம்பளையா இருந்தா அவர் வீட்ல இருக்கும்போது நீ இந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்து பாரு. அப்போ உனக்கு நல்லா புரியும் ரகுராமன் யாருன்னு. இங்க பாரு, ரகு வீட்ல இருக்கும்போது நான் வந்தாலும் அவனால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. இவன் முன்னாடியும் உன் முன்னாடியும் அவனை ரெண்டா பொழந்துடுறேன். அப்போ உனக்கு புரியும் இந்த விக்ரம யாருன்னு. வாடா. அப்புறம் உன்னை நான் மறக்க மாட்டேன். ஒரு கை பாத்துடுறேன். என்னம்மா, நீ ரொம்ப பயந்துட்டியா? நான் ஏன் மாமா பயப்பட போறேன்? நீங்க பயப்படாம இருங்க. இந்த விக்ரமனால ரகுவோட தலைமுடியை கூட தொட முடியாதுன்னு அவன் சபதத்திலேயே எனக்கு புரிஞ்சிருச்சு. இங்க பாருமா, விக்ரமன் இங்க வந்ததையோ இங்க நடந்ததையோ நீ ரகு கிட்ட சொல்லாதம்மா. மாமா, அது உனக்கு தெரியலம்மா ரகுவை பத்தி. நம்மளா ஒரு பிரச்சனையை உண்டாக்க வேண்டாம். இங்க நடந்ததை எல்லாம் மறந்துரு. என்னங்க, என்னை இந்த வாழைத்தோப்பு சுத்தி நடக்கதான் இங்க வர சொன்னீங்களா? மது, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் வர சொன்னேன். வீட்டுக்குள்ள நமக்கு இந்த பிரைவசி கிடைக்காதுல்ல. கொஞ்ச நேரமாவது நம்மளும் தனியா இருக்கணும்னு நீ என்கிட்ட கேட்டியே. இப்போவாச்சும் உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வருதே, அது போதும். என்ன பண்றது மது, அருண் இந்துவோட வாழ்க்கை ஒரு பிரச்சனையில இருக்கும்போது நம்மளை பத்தி பேசுறதுக்கு நம்மளை விட்டா யார் இருக்கா? அவங்களோட கல்யாணமும் அபியோட பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வராத போது நம்மளோட காதல் வாழ்க்கைய பத்தி பேசி என்ன நடக்க போகுது? நம்மளும் அண்ணாவும் அபியும் ஒன்னா இருந்த காலங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுல. அந்த பழைய சந்தோஷம் இப்போ நமக்கும் இல்லாம போயிடுச்சுல. அது எனக்கு உண்மையிலேயே வருத்தம் தான். என்ன பண்றது மது, சில விஷயங்கள் நம்மளை நெருங்க விட மாட்டேங்குது. இல்ல, நீங்க ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னீங்கல்ல. இந்த நேரத்துல நான் அதை பத்தி பேசினா உனக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீ அதை யோசிக்கணும். என்னன்னு சொல்லுங்க. நம்ம கல்யாணத்தை பத்தி. நம்மளோட கல்யாணம் அது என்னோட அண்ணனுக்கும் அபிக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தானே நடக்கும். அப்படிதானே இங்க எல்லாரும் சொல்றாங்க. இங்க எல்லாரும் ஒண்ணு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அபிக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடக்கலன்னா என்ன பண்ணுவ? நம்ம கல்யாணம் பண்ண வேண்டாமா? என்னங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க. மற்றவங்களோட பிரச்சனைக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்க முடியாது மது. நீ தயார்னா எந்த நிமிஷமா இருந்தாலும் உன் கழுத்துல தாலி கட்ட நானும் தயாரா இருக்கேன். என்னது? என்னோட அப்பாவும் அம்மாவும் என்னை சுத்தி வரைஞ்சி வச்சிருக்க தடையை தாண்ட எனக்கு எந்த பயமும் இல்லை. உன்னோட அம்மாவும் அப்பாவும் உனக்கு போட்டு வச்சிருக்க வேலையை தாண்ட நீ தயாரா இருக்கியா? அது வேண்டாங்க. நம்ம அப்படி பண்ணா நாம இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போக வேண்டியது வரும். எல்லாரோட வெறுப்பையும் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில என்ன சுகம் கிடைச்சிட போகுது? என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
நீ அழாத. காத்திருக்கணுன்றது உன்னோட முடிவுனா எத்தனை வருஷம் ஆனாலும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன். மது, இல்ல 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ எதுக்கு இங்க வந்த? நான் வாழைப்பூ பறிக்க வந்தேன். நான் போயிட்டு வரேங்க. நீங்க 2 பேரும் மனசார காதலிக்கிறீங்க தானே? இந்து, அது வந்து இதெல்லாம் என்னால பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் பிடிச்சா ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க? நீங்க கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா ஏன் காத்திருக்கேன்னு சொன்னீங்க? அப்படின்னா இந்த வீட்ல உங்க கல்யாணத்துக்கு ஏதோ தடை இருக்குல்ல? அது என்ன? அது வேற ஒன்றும் இல்லை இந்து. அபியோட கல்யாணம் நடக்காம இருக்குல்ல, அபிக்கு கல்யாணம் ஆகாம எனக்கும் மாதிரிக்கும் கல்யாணம் ஆகாது. அப்படின்னா நம்ம அபியோட கல்யாணத்தை நடத்துவோம். அபிக்கு கல்யாணமா? அது அவ்வளோ சீக்கிரமா நடக்காது. அதுல என்ன இருக்கு? அபியோட கல்யாணம் நடக்கிறதுல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை நம்ம சரி பண்ணிடலாம். அதுக்கான ஏற்பாடை நானே செய்யறேன். அபியோட கல்யாணம் நடந்தா உங்களுக்கும் மாதிரிக்கு கல்யாணம் நடக்கும்ல, இதை நான் பாத்துக்கிறேன். இந்து, அது நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க கல்யாணம் என்னோட பொறுப்பு. ஆனந்துக்கும் மாதிரிக்கும் நடுவுல அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? என் கண்ணால பார்த்தப்போ நான் அவங்க கிட்ட பேசினேன். நீயும் அவங்களும் எல்லாத்த பத்தியும் பேசிட்டீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க காதலை பத்தி பேசும்போது நீங்க ஏன் பதட்டமாகறீங்க? பெண்கள் பத்தின விஷயங்கிறதுனாலயா? இந்து, அது வந்து என்னங்க, அனந்தனனும் மாதிரியும் உயிருக்குயிரா காதலிச்சிட்டு இருக்காங்க. இங்க யாருக்குமே தெரியாம அவங்களுக்குள்ள காதல் வளர்ந்துட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால என்ன? அவங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா நாம நடத்தி வைப்போம். நேரம் வரட்டும். நேரம் வரட்டும் நீங்க சொல்றது எதை மனசுல வச்சுக்கிட்டு? இது சம்பந்தமா நம்ம வீட்ல யாராச்சும் பேசினா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை மட்டும் நாம சரி பண்ணிட்டோம்னா சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணம் நடந்துரும். என்ன பிரச்சனை? அபியோட கல்யாணம். அபியோட கல்யாணமா? அது நடக்குமா? அப்போ அபியோட கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும்ல? நான் ஒரு காரணம் கேள்விப்பட்டேன், அதான் நினைக்கிறேன். உனக்கு என்ன தெரியும்? அபி ஒருத்தரை காதலிக்கிறான். அந்த காதலை பத்தி எனக்கு தெரியும். அபியோட காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். இல்ல, அத பத்தி பேசினா உங்க முகையே மாறுது. சேச்சே, எனக்கு என்ன? அபி யார காதலிக்கிறான்னு உங்களுக்கு தெரியாதா? இவ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்கிட்ட பேசுறாளா? நானும் அபியும் காதலிச்சது ஒருவேளை இவளுக்கு தெரிஞ்சிருச்சோ? என்னங்க, என்ன யோசிக்கிறீங்க? அபியோட காதலை பத்தி தானே? அபியோட காதலை பத்தி நீ தெரிஞ்சு வச்சிருக்க விஷயம் சரியான்னு எனக்கு தெரியல. யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு நீ நம்பிக்கிட்டு இருக்காத. அபியோட காதலை பத்தி என்கிட்ட சொன்னது வேற யாரும் இல்ல, உங்களோட அம்மா தான். அம்மாவா? ஆமா, உங்க அம்மா பொய் சொல்ல மாட்டாங்கல்ல, அதனாலதான் நான் நம்பினேன். அபி படிச்ச காலேஜ்ல ஒரு பையனை அவ காதலிச்சா. ஆனா அந்த காதல் கல்யாணத்துல போய் முடியலன்னு உங்க அம்மா சொன்னாங்க. நடந்தாலும் அது ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு சொன்னாங்க. அந்த காதல்ல இருந்து அபி வெளியே வந்தாதானே அவளோட கல்யாணம் நடக்கும். அந்த காதல்ல இருந்து அபி வெளியில வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ உங்களுக்கு அந்த காதலை பத்தி தெரியும், அப்படிதானே? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அபி மறக்காத காதலை பத்தி நாம பேசி என்ன பிரயோஜனம்? எனக்கு அதை பத்தி பேச விருப்பம் இல்ல. ஆனா அத பத்தி பேசினாதானே அனந்தண்ணாக்கும் மாதிரிக்கும் கல்யாணம் நடக்கும். இந்து, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்க.
நீ போய் ஒரு டீ போட்டுட்டு வாயேன். அபி விஷயத்தை பத்தி நாம அப்புறமா பேசலாம். ம் சரிங்க. இந்துக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஆனந்த் மதுவோட காதலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அதே மாதிரி எனக்கும் அபிக்கும் நடுவுல இருந்து காதலை பத்தி தெரிஞ்சுக்குவாளோ? அபியோட கல்யாணமா? அபியோட கல்யாணத்தை பத்தி நீ எதுக்கு இங்க பேசுற? அபிய கல்யாணம் பண்ணி அனுப்பணும்னு உன்கிட்ட யாராவது சொன்னாங்களா? இவங்க என்ன பேசிக்கிறாங்க? அபியோட கல்யாணத்தை பத்தியா? பார்வதியா இல்ல அருணா? யார் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சது? அவங்க யாரும் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கல. மாதிரியா அனந்தனாவும் காதலிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம் பண்ண நீங்க முடிவெடுத்திருக்கீங்க தானே? இந்து, ஆனந்துக்கும் மாதுரிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நாங்க முடிவெடுத்திருக்கோன்னு உனக்கு எப்படி தெரியும்? நானும் இந்த வீட்ல தானே இருக்கேன். எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சிச்சு. அவங்க கல்யாணம் நடக்காம இருக்க அபியோட கல்யாணம் தானே காரணம். அதாவது அபியோட கல்யாணம் நடக்காம அனந்தண்ணாவுக்கும் மாதுரிக்கும் கல்யாணம் நடக்காது, சரிதானே? அத்தை, அபிய காரணமா வச்சு அனந்தண்ணாக்கும் மாதுரிக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறது சரியா? இந்து, உனக்கு என்ன தெரியும்னு நீ இப்படி பேசிட்டு இருக்க? விஷயம் தெரிஞ்சிட்டு தான் இந்து பேசுறான்னு நினைக்கிறேன். அத்தை, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன் அத்தை. உனக்கு என்ன தெரியும்னு நீ பேசிட்டு இருக்க? அபிக்கு கல்யாணம் நடக்காம இருக்க காரணத்தை பத்தி தான் நான் பேசுறேன். அபிக்கு ஒருத்தர் மேல காதல் இருக்குன்னு நீங்க தானே ஒரு முறை என்கிட்ட சொன்னீங்க. அது நான் தான் சொன்னேன். அபி யார காதலிக்கிறாளோ அவங்க கூட கல்யாணம் பண்ண ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? அபி ஒருத்தர் அவ்வளோ காதலிக்கிறானா ஏன் அவளை கஷ்டப்படுத்தணும்? எல்லாருமா சேர்ந்து பேசி அதை நடத்திடலாமே. அபி ஒருத்தரை காதலிக்கிறா, அது கரெக்ட் தான். ஆனா அந்த காதல் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் நடக்கிற விஷயம் இல்ல. எதனால? அதுக்கு சில தடைகள்லாம் இருக்கு. அந்த தடையெல்லாம் மாறினாதான் இந்த கல்யாணம் நடக்கும். என்ன தடை? என்ன தடையா இருந்தாலும் நாம சரி பண்ணிடலாம். அப்புறம் என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீ தாண்டி. நீ சத்தினாதான் என் பொண்ணோட கல்யாணமே நடக்கும். அது தெரியாம பேச வந்துட்டா. நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நம்ம அபியோட கல்யாணத்தை நடத்தணும்ல. ஹிந்து, நாங்க இப்போ அபியோட கல்யாணத்தை பத்தி யோசனை பண்ணவே இல்ல. அபியோட காதல் வாழ்க்கையை பத்தி நீ ஒன்னும் யோசிக்க வேண்டாம். அத்தை, அபிக்கு ஒரு வாழ்க்கை வேணும்ல. அபி இப்படி கல்யாணம் பண்ணாம இருக்கும்போது அனந்தண்ணாக்கும் மாதுரிக்கும் கல்யாணமே நடக்காது. இது கஷ்டமா இருக்குல்ல. அபியோட காதலுக்கு இங்க எல்லாரும் எதிர்ப்புன்னா அவளுக்கு வேற ஏதாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமே. அபிக்கு வேற கல்யாணமா? ஏன் அதுவும் நடக்காதா? இந்து, நீ இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். அபியோட கல்யாணம் உடனே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ வேற ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு எனக்கு தோணல. விஷயம்லாம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஏதாவது யோசிக்கவே முடியும். உங்களுக்கெல்லாம் அபியோட கல்யாணம் நடக்காதுல கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அபி காதலிக்கிற ஆளு இந்த குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டார்னா வேற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அபியை நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன். அப்பதானே அனந்தண்ணாக்கும் மாதுரிக்கு கல்யாணம் நடக்கும். நான் அதுக்கு முயற்சி பண்றேன். சுபத்ரா, இந்த இந்து என்ன நினைச்சிட்டு இருக்கா? இந்துக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரோசம்மா, மேடம் இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். நீங்க இங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க? நான் ஒன்னும் கேட்கலையே. நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் அருணுக்கும் அபிக்கும் இருந்த காதலை பத்தி ஒரு வார்த்தை கூட இந்து கிட்ட சொல்லக்கூடாது. புரிஞ்சதுல? உள்ள போய் வேலை பாருங்க.
ராதிகா, இந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது முடியாத ஒரு காரியத்துக்கு. என்னைக்குமே நடக்காத அவளோட லட்சியம் இது. இந்தாங்க. மாமாக்கு இந்தோட விசேஷத்தை பத்தி தெரியுமா? இந்துவோட விசேஷம் எனக்கு எப்படிமா தெரியும்? நீயோ ரகுவோ சொன்னா தானே தெரியும். அப்புறம் ரகு இந்துவை பத்தி எந்த விஷயமும் சொல்ல மாட்டான். இந்து இப்போ அம்பாட்டையில ஒரு முக்கியமான ஆளு. அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் இந்து தான் நடத்துறதா ஊர்ல இருக்கவங்க பேசுறாங்க. அப்படியா? அவ வாழ்க்கை நல்லா இருக்குல்ல, அது போதும்மா. இந்து எங்க இருந்தாலும் அவ நல்லா இருப்பாமா. அவ்வளவு நல்ல மனசு அவளுக்கு. ஆமா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்து வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? விசேஷம் இருக்கிறதா கேள்விப்பட்ட வீணதான் என்கிட்ட சொன்னா. ஆனா அது கலைஞ்சிருச்சு. இந்து அதனால ரொம்ப சங்கடப்பட்டிருக்கா. இந்து தெய்வ அனுகிரகம் உள்ள ஒரு பொண்ணு. தெய்வம் அவளுக்கு கண்டிப்பா ஒரு குழந்தைய கொடுக்கும். லக்ஷ்மி, நீ வீட்டுக்கு போ. இந்து அப்பா விஷயத்துல நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்துவோட விஷயம் உனக்கு தெரியுமா? நான் எதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? தெரிய வேண்டியவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. ரகுவத்தம், மாமா சொல்ல வந்தது எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்ல. எனக்கு அதை பத்திலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் அப்பாவுக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்கு. இங்க பாரு, சொல்றேன்னு என்கிட்ட கோவப்படாத. எனக்கு கோவம் வராத மாதிரி எந்த ஒரு விஷயத்தாவது நீங்க பேசிருக்கீங்களா? சரி, நான் சொல்ல வர்றது என்னன்னு கேளு. உன் வாழ்க்கைக்காக தான் சொல்றேன். நீ இந்துவை போய் பார்த்துட்டு வா. நான் எதுக்கு அவளை போய் பார்க்கணும்? டேய், இந்து நினைச்சான்னா ஷெனாயோட கம்பெனில உனக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியும். தயவு செஞ்சு வேற ஏதாவது பேசுறீங்களா? உன் வாழ்க்கையை தவிர அப்பாவுக்கு பேசுறதுக்கு வேற என்னப்பா இருக்கு? இந்த பாருப்பா, நீ இந்த கொட்டேஷன் பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு நல்லதா ஒரு வேலையை தேடிக்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் எப்படி வாழணும்னு நீங்க சொல்ல தேவையில்ல. உபதேசம் கேட்டு கேட்டு போதுன்னு ஆயிடுச்சு. ரகுவத்தா, அப்பா ஒரு நல்ல விஷயம் சொல்லும் போது ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? ஐயோ, மறுபடியும் அதே பேசுறீங்க. நீங்க தானே சொன்னீங்க அப்பாவோட அட்வைஸ் கேட்டு வெறுத்துருச்சுன்னு. உங்களோட இந்த கோவத்தை எங்களாலையும் பார்க்க முடியல. எந்த நிம்மதியும் இல்லாத இந்த வாழ்க்கைய போதும்னு வைக்க கூடாதா? ஒரு புது மனுஷனா மாறக்கூடாதா? இல்ல, இங்க என்ன தேடி யாராவது வந்தாங்களா? உங்களை தேடிக்கிட்டு விக்ரமன் இங்க ஒருத்தன் வந்தானான்னு கேக்குறேன். உன்கிட்ட தான் கேக்குற. விக்ரமன் ஒருத்தன் இங்க வந்தானா? ஏன் அமைதியா இருக்க? அதான், அது விக்ரமன். அவன் இங்க வந்து அப்பாவை ஏதாவது செஞ்சானா? உன்னை ஏதாவது சொன்னானா? அப்பா, உண்மையை சொல்லுங்க, விக்ரமன் இங்க வந்தானா? அது வந்து விக்ரமன் ஒரு ஆளு உன்னை தேடி இங்க வந்தாரு. அது சரி, அதுக்காக நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அந்த ஆளு உன்னை பத்தி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அவன் என்ன பேசினா? எனக்கு உடம்பு சரியில்லாததை பத்தி கேட்டான். இங்க பாருப்பா, அவன் எந்த விதத்திலையும் எங்க மரியாதை குறைவா யாருக்கிட்டே நடந்துக்கல. மாமா, ரகுவத்தானுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவர் நீங்க சொன்ன எதையுமே நம்பல. இங்க பாருமா, விக்ரமங்கிட்ட அவன் சண்டைக்கு போகக்கூடாதுன்றக்காக தான் நான் அந்த மாதிரி எல்லாம் சொன்னேன். எதுவாக இருந்தாலும் அவனுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அவர் நல்லபடியா வாழணும்னு தானே மாமா நீங்க ஆசைப்படுறீங்க? நான் அப்படித்தாம்மா ஆசைப்படுறேன். என்னோட பெரிய ஆசை அது. நல்லவனா
நல்லபடியா ஒரு கல்யாணத்தை பண்ணி குடும்பத்தோட நல்லபடியா வாழ்றத பார்க்கத்தான் நான் ஆசைப்படுறேம்மா. அது நடக்காதாம்மா? அது நடக்கும் நம்புவோம். கடவுள் தான் அவர் மனசை மாத்தணும். வேற யாராலையும் அவரை மாத்த முடியாது. அபி, நீ ஏன் இப்படி சங்கடப்பட்டுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. நீ சும்மாதான் இப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒரு சங்கடம் இருக்கு. நான் சங்கடத்துல இருக்கேன்னு இப்ப யார் உன்கிட்ட சொன்னா? யாரும் சொல்லாமலே எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? அபி, நீ ஒருத்தரை விரும்புற, சரிதானே? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சதுனால தானே கேக்குறேன். இல்ல, நீ யாரதான் காதலிக்கிற? உன் வாயால கேக்குறதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். ஏதாச்சும் சொல்லு அபி. அபி, உன்னோட காதல் கைகூடுன்னு நீ நம்புறியா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னா அவரை எனக்கு சொந்தமாக்காம நான் விடவே மாட்டேன். அது சம்பந்தமா உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நீ உறுதியா இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா உன் காதல் கைகூடுன்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஒருவேளை நான் அருண் மாமாவை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறாலும். இந்து, நீ ஏன் அப்படி சொல்ற? நீ காதலிக்கிற ஆள இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிக்கல. உன்னோட காதல் கைகூட வாய்ப்பே இல்லைன்னு தான் அத்தை சொன்னாங்க. அதனால அது நடக்காது. நீ அந்த காதல்லே உறுதியா இருந்தனா அப்புறம் உனக்கு கல்யாணமே நடக்காது. அதுக்கப்புறம் மாதுரிக்கு அனந்தண்ணனுக்கும் கல்யாணமே நடக்காம போயிடும். அவங்களோட வாழ்க்கைக்கு நீ ஏன் தடையா இருக்கணும்னு நினைக்கிற? அதுக்கு நான் யாரை காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்து பேசுற. நீ யாரை காதலிக்கிறன்னு நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். அப்பதானே இங்க உள்ளவங்க எல்லாம் ஏன் அந்த கல்யாணத்தை எதிர்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அபி, உன்னோட காதல் அவ்வளோ சீரியஸா இல்லனா நீ அதை விட்டுற வேண்டியதானே? உன்னோட காதலுக்கு இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா மாதுரி அப்புறம் அனந்தனோட வாழ்க்கைக்காக நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கலாம்ல. நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது இந்து. நான் யாரை காதலிக்கிறேனோ அவரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதனால நீயும் அதை புரிஞ்சு நடந்துக்கும். அதுல ஏதோ தடை இருக்குல்ல அபி, அதனால அது நடக்குமா? அந்த தடையே நீதாண்டி. நீ போய் சேர்ந்தாதான் என் மாமா எனக்கு கிடைப்பாரு. என்ன அபி யோசிக்கிற? நீ சொன்ன தடையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ சொன்னது சரிதான், சில தடைகள் இருக்கு. ஆனா கூடிய சீக்கிரத்துல அந்த தடையெல்லாம் நீங்கிடும். அன்னைக்கு எனக்கும் அவருக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். நீ காதலிக்கிறது யாருன்னு என்கிட்ட சொன்னா நான் உதவி பண்ணுவல்ல. அவங்க வீட்டுல இருக்கவங்களும் நம்ம வீட்டுல இருக்கவங்களும் ஒன்னா பேசி ஒரு முடிவுக்கு வரலாம்ல. அது யாருன்னு சொல்லு அபி. அவரு யாருன்னு இப்போதைக்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் ஆக போறதில்ல. இங்க பாரு, இனிமே இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேச வராத.
அனந்தண்ணா, என்ன விஷயம் இந்து? உங்களுக்கும் மாதிரிக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அபிக்கு கல்யாணம் நடக்கணும்னு தானே சொன்னீங்க. நான் அது சம்பந்தமா உங்க அம்மா கிட்டயும் என்னோட அத்தை கிட்டயும் பேசியிருக்கேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா என்னை எதுக்கு திட்ட போறாங்க? நான் அபி கிட்டயும் பேசியிருக்கேன். அபி கிட்ட அவ கல்யாணத்தை பத்தி பேசுனியா? பேசுனேன். அப்புறம் அபியோட கல்யாணத்தை நடத்த எல்லாருக்கும் சம்மதமா? யாருக்கும் எதிர்ப்பு இருக்க மாதிரி தெரியல. ஆனா அபியோட காதல் தான் தடையா இருக்கு. அபியோட காதலை பத்தி நீ அவகிட்ட கேட்டியா? கேட்டதுக்கு அப்புறம் தானே எனக்கு தெரிஞ்சது. உனக்கு என்ன தெரிஞ்சது? அபியோட காதல் ஒரு சாதாரண காதல் இல்ல. அந்த காதல் உங்களுக்கும் மாதிரிக்கு இடையில இருக்க மாதிரி. காதலிச்சிட்டு இருக்கவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அபி உறுதியா இருக்கா. அந்த காதல்ல இருந்து அபி வெளியே வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வாழுவான்னு எனக்கு தோணல. பாவம் இந்து, இவ்வளவு நல்ல மனசோட எல்லார்கிட்டையும் பழகிட்டு இருக்கா. இங்க நடந்துகிட்டு இருக்க நாடகம் இவளுக்கு எப்படி தெரிய போகுது? அனந்தண்ணா, என்ன? அபி காதலிக்கிறவரையே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா? அதுக்கே எல்லாரும் தடையா இருக்காங்க. அபி காதலிக்கிறவரை உங்களுக்கு தெரியுமா? அவர் எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் சொல்லாம இருக்கீங்க? நான் இப்போ அவரை பத்தி சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன் அப்படி? அது அப்படிதான் இந்து. அபியோட காதல் ரொம்ப குழப்பமா இருக்கு. அதை தீர்க்க முடியாது. அபியோட காதல் கை கூடும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை அவகிட்ட சொன்னா அவளும் நம்ப மாட்டா. காதலிச்சவரை கல்யாணம் பண்றதுக்காக அவளும் ரொம்ப பிடிவாதமா காத்துக்கிட்டு இருக்கா. காத்துட்டு இருக்கட்டும். காத்துட்டு இருக்கிறதுக்கு இடையில அபியோட எண்ணம் மாற வாய்ப்பு இருக்கு. அப்போ அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்காம என்ன பண்ண போறீங்க? அனந்தண்ணா, அபி காதலிக்கிறவரை அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை? இவகிட்ட அந்த உண்மையை நான் எப்படி சொல்லுவேன்? அனந்தண்ணா, என்ன ஆனாலும் நான் அபி கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசியிருக்கேன். இனி நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணா அபியோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் நடக்கும். ஐயோ, டேய், நீ அவளை இவ்வளவு நேரம் என்னடா பேசுனீங்க? இந்து வேற எதை பத்தியும் பேசல, அபியோட கல்யாணத்தை பத்தி. ஐயோ, அவ இப்பவும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காளா? அபியோட கல்யாணத்தை இவன் நடத்திடுவாளாக்கும். நீ சொல்லக்கூடாதா அதெல்லாம் இப்ப நடக்காதுன்னு? நான் அவ்வளவு தீர்மானமா சொன்னா அதோட காரணத்தை சொல்லி ஆகணுமே. அப்ப நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இந்து கூட சேர்ந்துக்கிட்டு அபிய வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலானா? அப்படி யோசிச்சா என்ன தப்பு? வருணோட வாழ்க்கைக்குள்ள எல்லாரும் சேர்ந்து இந்துவை தள்ளி விட்டீங்கல்ல. அவளோட வாழ்க்கைய பார்த்துட்டு அபி இந்த வீட்டுல கிளவியா தான் வாழ போறா. அபி இன்னும் அருணையை நினைச்சிட்டு இருக்காம வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி நல்லா வாழணும்னு அம்மாவும் அப்பாவும் சொல்லி புரிய வைங்க. இல்லைன்னா அவ வாழ்க்கையே போயிடும். நீங்களே அவளோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. டேய், உன் மனசுல என்ன இருக்குன்னு நல்லா புரிஞ்சிருச்சுடா. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அபியோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கிற, அதானே? அம்மா, அபியோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு தான் அப்படி சொன்னேன். நான் வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.